ஹாய் ஹலோ people எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். வெல்கம் டு ராஜேஷ் பாயிண்ட் ஆஃப் வியூ யூடியூப் சேனல். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா மக்களே, நேற்று ஒரு ஃபோட்டோ வந்துச்சு. அந்த ஃபோட்டோவுக்கு பரவலாக சூப்பராக நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸும் வந்துச்சு. அதே மாதிரி நெகட்டிவாகவும் நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அது ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னு சொன்னால், அஜித் ஒரு சங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 டேக்லைன் போட்டு சில ட்வீட்ஸ் எல்லாம் பார்த்தேன். எனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஏன்னா பேசிக்காகவே நம்ம ஒரு ஏகே சாருடைய ஃபேன் பாய், ஓகேவா? அது எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக முரட்டுத்தனமாக முட்டு கொடுக்க மாட்டேன், அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா முட்டு கொடுத்தேன் ஒரு காலத்தில், பட் இப்போல்லாம் அப்படி முட்டு கொடுக்கறது கிடையாது. பட் அவரை பற்றி யாராவது தப்பாக பேசுனாங்க அல்லது தப்பாக ஒரு விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ நம்ம உள்ள காலத்தில் குதிச்சே ஆகணும் இல்லையா? எனக்கு என்ன அப்படின்னு சொன்னால், தெய்வ நம்பிக்கை அப்படின்றது அவங்கவுங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன். இல்லை சங்கின்னு ஒரு முத்திரை குத்துறதுக்கு நீ யார் வெண்ண அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்கணும் போல் இருந்தது. ஏன்னா இங்கே கடவுளே இல்லை, நாத்திகம் பேசக்கூடிய அவங்க வீட்டில் கூட பார்த்திங்க அப்படின்னா சாமிலாம் கும்பிட்டு பயங்கரமாக கோயிலுக்கெலாம் போவாங்க, வீட்டிலே பூஜை ரூம்லாம் வச்சுருப்பாங்க, கரெக்டாக? பட் அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும், அவர் அவருடைய குலதெய்வம் கோயில் பாலக்காட்டில் இருக்குது. அங்கே ரெகுலராக இயர்லி ஒன்ஸ் போயிடுவார் அப்படின்றது தெரியும். ஸோ அந்த அம்மன் ஊத்துக்குளங்கரை பகவதி அம்மன், அந்த அம்மனுடைய படத்தை தான் அஜித் சார் அவருடைய ரைட் சைட் செஸ்ட்டில் பச்சை குத்திருக்கிறாரு. ஸோ அவர் இப்போ பயங்கரமாக நிறைய ரேஸ்லாம் போகிறார் இல்லையா? பேசிக்காகவே அவருக்கு ஒரு தெய்வ நம்பிக்கை, அதீத நம்பிக்கை உள்ள ஒரு ஆள். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே பயங்கரமாக திடீர்னு பார்த்தா வேளாங்கண்ணியில் போய் சாமி கும்பிடுவார், திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா கையில் ஒரு முஸ்லீம் மோதிரம் போட்டிருப்பார். இப்படி எல்லாமே அவர் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். இதில் என்ன பொறுத்த வரைக்கும் சங்கின்னு சொல்கிறதுக்கு என்ன மோட்டிவ் இருக்குது அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லையா? அது ஒரு இண்டிவிஜுவல். நம்ம சாமி கும்பிட்றதா இருக்கட்டும், சாமியை பச்சை குத்திக்கிறதா இருக்கட்டும் இல்லையா? நான் அந்த சங்கின்னு சொன்னவங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன். உண்மையிலே சங்கினை யார் தெரியுமா? கடவுள் பேரை வச்சுக்கிட்டு, கடவுளுடைய அந்த மத நம்பிக்கை இருக்குது பாருங்கள், அதை வச்சுக்கிட்டு இங்கே அரசியல் பண்ணுறவன், அந்த அரசியலை வச்சு திருட்டுத்தனம் பண்ணுறவன், முளமரித்தனம் பண்ணுறவன், பொறுக்கித்தனம் பண்ணுறவன், இவெல்லாம் தான் சங்கி. இதுக்கு மேலே நான் வேறு ஒன்றும் சொல்ல விரும்பலை. சாமி கும்பிட்றவன் எல்லாவனுமே நீங்கள் சங்கி அப்படின்னீங்கன்னா, அப்போது சர்ச்சுக்கு போகிற எல்லா மக்களையும் நீங்கள் என்ன சங்கின்னு சொல்லுவீங்க? ஓ, அதுக்கு தான் வெள்ளை சங்கின்னு ஒன்று வச்சுருக்கீங்களோ? அதேமாதிரி நம்ம இதுக்கு தொழுகைக்கு போகிறவங்க, அதாவது பள்ளிவாசல் போகிறவங்க எல்லாருக்கும் ஓ பச்சை சங்கி. ஸோ ஆக மொத்தத்தில் சாமி கும்பிட்டாலே சங்கி இல்லையா? நான் திருப்பியும் சொல்கிறேன், சங்கித்தனமாக பேசுகிறது அப்படின்றது சங்கித்தனமாக பிஹேவ் பண்ணுறதுன்றது, நான் ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா? சாமி பேரை சொல்லி காசு ஆட்டையை போடுறவன், சாமி பேரை சொல்லி இங்கே மற்றவனை ஆட்டையை போட்டு அடித்து உடையில் அடித்து திங்கிறவன், இவெல்லாம் தான் சங்கி. ஸோ அதனால் சாமி கும்பிட்ற எல்லாரையுமே சங்கி அப்படின்னு சொல்கிற அந்த பேச்சை, அந்த பழக்கத்தை முதல்ல மாற்றுங்க. ஏன்னா நீங்கள் தலைவராக கொண்டாடுறவங்க வீட்டில் கூட சாமி கும்பிடலாம், ரைட்டா? ஸோ அதைத்தான் நான் சொல்ல விரும்பினேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இன்னொன்று அன்எக்ஸ்பெக்டட், மனுஷன் சாதாரணமாக இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார். இந்தளவுக்குன்னா ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ இந்த ரேஸ்லாம் ஓட்டுறாரு இல்லையா? அதில் கொஞ்சம் நம்மளை தாண்டி அதாவது நம்ம நல்லா ஓட்டினாலுமே தான் எதிர்த்து வர்றவன் ஒழுங்காக ஓட்டலைனா தான் நமக்கு அடிபடும்லா. ஏன் அந்த மாதிரி கூட நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கடவுளை கொஞ்சம் இறுக பிடிச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லி கூட பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் அதை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, அது அவருடைய இஷ்டம். ஆனால் என்னென்னா, இப்போ நம்ம இந்த சைடு ரசிகர்கள் சைடு வேக வேகமாக அவன் குலதெய்வம் என்ன அப்படின்னு பார்த்து அதை ஃபோட்டோ இருக்குது அப்பா தேடி கண்டுபிடிச்சி பச்சை குத்த ஆரம்பிச்சிடுவாங்க. இதில் ஒரு டீம் இருக்குது, அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? எங்கள் குலசாமியே நீங்கள் தான், உங்கள் படத்தை நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுவானுங்க. சரி, ஓகே,
ஆனால் ஒன்று, நீ குலசாமி ஃபோட்டோவை பச்சை குத்திட்டு அல்லது நீ குலசாமியாக உங்கள் அம்மா அப்பாவை நினச்சி அவங்க ஃபோட்டோவை குத்துனா கூட அந்த மனுஷன் பக்கத்தில் சேர்த்துப்பார். ஆனால் அவர் ஃபோட்டோவை குத்திட்டு நீங்கள் தான் என் குலசாமின்னு சொன்னால் பெத்தட்டிலே அடித்து ஓடலை அப்படின்றவர் பார்த்துக்கிட்டுங்கப்பா. ஸோ அதுதான் நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இதுக்கு மேலே வந்து இன்னொரு முக்கியமான ஒரு டாபிக் நான் பேசணும். அதை நான் தனியாக இன்னொரு வீடியோவே போடுறேன் மக்களே. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த தல ரசிகன் தளபதி தொண்டன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்கான். அதுவும் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா சில பேருடைய வீடியோஸ்லாம் கண்ணில் பட்டிருக்கு. நான் ஒரு வீடியோ கூட டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். தம்பி ரஜா, நான் நிறைய பாயிண்ட் வச்சுருக்கேன். அந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் உனக்கு பதில் இருக்குன்னா தாராளமாக நீ அப்படி சொல்லிட்டால, சரியா? நான் தனியாக அது ஒரு வீடியோ போடுறேன் மக்களே. எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து உங்களுடைய மேலான ஆதரவை கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.